தண்ணி பால் ஐஸ் கியூப் சுகர் சேர்க்காத நேச்சுரல் ஜூஸ். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது சீட்ஸ் கூட வரல. மாதுளம்பழத்தை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கங்க, அப்படியே ஒரு பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், பியூரா அந்த ஜூஸ் மட்டும் தான் வரும். பைனாப்பிளோட தோல் சிவாம எடுக்கக்கூடிய இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்மளது மட்டும்தான். அதுவும் வந்து கையிலேயே எடுக்கக்கூடிய ப்ராடக்ட். இவ்வளவு ஜூஸ் வந்துருக்கு பாருங்க, கீழே போட்டா கூட உடையவே உடையாது, அந்த அளவுக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். மெயினா அங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்கிராட்ச் கூட இருக்காது. இந்த மாதிரி சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ரெகுலர் ஜூஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஜூஸர் இருந்தா நீங்க 10 கிலோ ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரே ஒரு அழுத்து தான். நீங்க வீட்ல 75 வயசு உள்ள லேடிஸ் கூட எடுத்துக்கலாம். வாட்டர் மெலனை இந்த மாதிரி பாரா வச்சிட்டீங்கன்னா, இதுல பிளாட் சர்ஃபேஸ் இருக்கனால அப்படியே நின்னுக்கும். அப்படியே ஒரு பிரஸ் பண்ணுங்க, வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி. அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில லெமன் ஜூஸ் எடுக்கவே முடியாது. சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளம்பழம், பைனாப்பிள், வாட்டர் மெலன், லெமன் ஜூஸ் எல்லா ஜூஸுமே எடுத்துக்கலாம். 1980. இந்த எல்லோவும் கிரேவும் வந்து பாத்தீங்கன்னா 2080 ரூபா. சில்வர் வந்து பாத்தீங்கன்னா 2350 ரூபா. இதோட மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே 1 வருஷம் கேரண்டியே கொடுத்துறேன். Hello guys, welcome back to our channel PS Ultimate. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் அசோசியேட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். எங்க யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் சீசன் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. சோ இந்த யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் என்னென்னங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபேமிலி ஆளுங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சார் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ கண்டினியூஸா நம்ம வீடியோல லாஸ்ட் 1 இயரா ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயில் காலம் வந்தாலே நம்ம உடம்ப பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரும். அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணா, எல்லாத்துக்குமே ரொம்ப விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னா ஜூஸ் தான். அந்த ஜூஸரை வந்து கரண்டே இல்லாம கையில ஜூஸ் போடக்கூடிய மிஷின் வந்து இது இருக்குது. பட் இதுல என்ன அப்டேட் என்ன பண்ணிருக்கோம், நியூவா என்ன கொண்டு வந்திருக்கோம், ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சாத்துக்குடி 1 கிலோ வாங்குனீங்கன்னா நீங்க உரிச்சு சாப்பிட ரொம்ப சிரமப்படுவீங்க. ஆனா இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளவு சீக்கிரமா, இப்ப அடிக்கிற வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜூஸை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். அந்த காலகட்டத்துல உங்களுக்கு சூப்பரா ஒரு ஜூஸ் நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஒண்ணு இல்ல, இந்த மாதுளம்பழத்தை வந்து நீங்க ஜூஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப 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 சிரமப்படுவீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா தெரியும், மாதுளம்பழத்தை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கங்க. இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி, பால், சுகர், ஐஸ் கியூப் எதுவுமே சேர்க்காத நேச்சுரல் ஜூஸ். அப்படியே ஒரு பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், பியூரா அந்த ஜூஸ் மட்டும் தான் வரும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதுளம்பழத்தோட சக்கையை பாருங்க, இதுல ஒண்ணுமே இருக்காது. பக்காவா எடுத்து கொடுத்துரும். அங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதுளம்பழத்தோட சக்கையில ஒண்ணுமே இருக்காது. பியூர் ஜூஸ். சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளம்பழம் எல்லாமே நேச்சுரலா எடுத்துக்கலாம். மெயினா ரெகுலர் நீங்க டக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஜூஸர் இருந்தா நீங்க 10 கிலோ ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். மெயினா வீட்ல ஒவ்வொரு வீட்லயும் வாங்கி வச்சிட்டீங்கன்னா அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ரெகுலர் ஜூஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்துக்குமே. நம்ம வாழ்க்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் வந்து தண்ணி, பால், சுகர், ஐஸ் கியூப் சேர்த்து தான் குடிச்சிருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி, பால், ஐஸ் கியூப், சுகர் சேர்க்காத நேச்சுரல் ஜூஸ். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது எதுவுமே கெமிக்கல் எதுவுமே கலக்காத நேச்சுரலிட்டியா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது சீட்ஸ் கூட வரல. அப்படியே எல்லாமே ஃபில்டர் பண்ணி அதுல கொடுத்துரும் ப்ரோ. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கு, அதுவே ஃபில்டர் பண்ணி நேச்சுரலா வந்துரும். உங்களுக்கு ரெகுலர் ஜூஸ் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இது மட்டும் கிடையாது, இதை வாஷ் பண்றது மெயினா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 2 இதை மட்டும் கழுவிட்டீங்கனாலே போதும். அவ்வளவுதான். நீங்க எதுவுமே இது பண்ண தேவையில்லை, இதை மட்டும் வாஷ் பண்ணாலே போதும். இங்க பாருங்க, ரொம்ப ஈஸியா வாஷ் ஆயிடுச்சு. ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளம்பழம் என்னென்ன பழம் இருக்கோ எல்லாமே இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணீங்க. ரெகுலரா நீங்க ஒரு 5 பழம் இல்ல 10 பழம் இல்ல ஒரு 5 கிலோ பழம் கூட எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சக்கு நீங்க பாருங்க, அவ்வளவுதான். ஒரே ஒரு அழுத்து தான். நீங்க வீட்ல 75 வயசு உள்ள லேடிஸ் கூட எடுத்துக்கலாம். இதுல உள்ள சீட்ஸ் கொஞ்சம் கூட அடிபடாது. சீட்ஸ் அடிபடாம வரக்கூடிய ஒரே ஜூஸ்னா நம்மளுது மட்டும்தான். பியூரா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளம்பழம், பைனாப்பிள், வாட்டர் மெலன், லெமன் ஜூஸ் எல்லா ஜூஸுமே எடுத்துக்கலாம். நான் போட்ட ஒரு 3 ஸ்லைஸ் தான் எவ்வளவு ஜூஸ் எடுத்துருக்கு பாருங்க. அப்படியே இதுல இருக்கிறது என்னவோ அப்படியே கொஞ்சம் கூட தண்ணி, பால் எதுவுமே கிடையாது. நீங்க கடைக்கு போனா கூட தண்ணி ஊத்துவாங்க, பால் ஊத்துவாங்க. சோ எக்ஸ்ட்ரா டேஸ்ட்க்கு இதெல்லாம் கிடையாது. நேச்சுரலா ஒரு பழத்துல இருந்து என்ன ஜூஸ் வருதோ அதை நீங்க வெயில் காலத்துக்கு எடுத்து குடிச்சு தாராளமா எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஜூஸர் இருந்துச்சுன்னா வீட்ல உள்ள குழந்தைங்க, நம்ம பெரியவங்க எல்லாத்துக்குமே ஜூஸ் குடிக்கலாம். நீங்க ஒவ்வொரு ஜூஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு வாஷ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. ரொம்ப ஈஸியான ஒரு ஜூஸர் தான். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மெலன் வந்து பாத்தீங்கன்னா சீசன்ல ரொம்ப விலை கம்மியா கிடைக்கக்கூடிய இந்த வாட்டர் மெலன் தான். இந்த வாட்டர் மெலன் ஜூஸ் எடுக்கிறதுக்கு நம்ம நிறைய சிரமப்படுவோம். ஆனா வாட்டர் மெலன் வந்து விதை இருக்கும். மெயினா வந்து இதுல நம்மளால வாட்டர் மெலன் ஜூஸ் சூப்பரா எடுக்கலாம் சார். வாட்டர் மெலன் ஜூஸ் அவ்வளவு சூப்பரா வரும். இங்க பாருங்க, வாட்டர் மெலன் அப்படி வச்சிருங்க. இந்த வாட்டர் மெலனுக்கு மட்டும் இந்த பச்சை கலர் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா போதும். நான் 2-3 ஸ்லைஸ் போட்டு காட்டுறேன் பாருங்க. இதை எடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த ஸ்லைஸை கட் பண்ணிடுங்க. அப்படியே வச்சு ஒரு பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்க பாருங்க, வாட்டர் மெலனை இந்த மாதிரி பாரா வச்சிட்டீங்கன்னா, இதுல பிளாட் சர்ஃபேஸ் இருக்கனால அப்படியே நின்னுக்கும். அப்படியே ஒரு பிரஸ் பண்ணுங்க, வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி. அவ்வளவுதான்.
அதுல உள்ள சக்கை மட்டும் தான் நம்ம தனியா வரும், பாத்தீங்கன்னா தெரியும். சக்கை சீட்ஸ் எடுத்து எல்லாமே குடிக்கணும்னு நினைப்பாங்க. சூப்பரான வாட்டர் மெலன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இதுல கொஞ்சம் கூட ஒரு குட்டி குட்டி சீட்ஸ் கூட வராது. டேஸ்ட் பண்ணி பாருங்க, நேச்சுரல் டேஸ்ட் இருக்கும், அப்படியே இருக்கும் சார். வாட்டர் மெலன்ல நீங்க எதுவுமே போட தேவையில்லை. அதே மாதிரி நீங்க பழங்களை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து இதுல ஜூஸ் எடுத்தீங்கன்னா அந்த பழத்தோட சில்னஸ் அப்படியே இதுல இறங்கி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வாஷ் பண்றது இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். மெயினா சாத்துக்குடி, ஆரஞ்சு, லெமன், வாட்டர் மெலன், பைனாப்பிள் எந்த ஜூஸா இருந்தாலும் சரி நீங்க ரெகுலரா ஒரு பழம் போடுறப்போயே நம்ம ஒரு வாட்டி அந்த ஃபில்டர் கிளீன், ஏன்னா இதோட ஃபிளேவர் வந்து அடுத்துக்கு போக கூடாது சார். ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த லெமன் ஜூஸ் நீங்க வீட்ல எடுத்தா எவ்வளவு ஜூஸ் எடுப்பீங்க சார்? ஒரு மிஞ்சி போனா ஒரு 3 to 4 ஸ்பூன் தான் வரும். ஸ்பூன்ல லெமனுக்கு மட்டும் இந்த ஓரத்துல கட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு லெமன்ல எவ்வளவு ஜூஸ் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. இந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில லெமன் ஜூஸ் எடுக்கவே முடியாது. இந்த பாருங்க, இவ்வளவு ஜூஸ் லெமன்ல வந்து இவ்வளவு ஜூஸ் எடுக்கவே முடியாது. என்ன சாத்துக்குடி ஜூஸ் மாதிரி எடுத்து கொடுத்து கண்டிப்பா பாருங்க, அந்த லெமன்ல உள்ள அந்த சீட்ஸ் பாருங்க, கொஞ்சம் கூட அந்த சீட்ஸ் அடிபடாம அப்படியே விதை அடிபடாம கசப்பு இல்லாம ஒரு முதல்ல மெயினா சாத்துக்குடி, ஆரஞ்சு எது எடுத்தீங்கனாலும் விதை கசப்பு இல்லாம நேச்சுரலா எடுத்து கொடுத்துரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3-4 கலர்ஸ் வச்சிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு இதுல இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா பிளாக், எல்லோ, கிரே, சில்வர் மொத்தம் 4 கலர் கொடுத்துருக்கோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோ 200 கிராம் வெயிட். இந்த எல்லோவும் கிரேவும் வந்து 3,400, சில்வர் வந்து 3.5 கிலோ வெயிட்ல வரும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொந்த தயாரிப்பு, கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரிங். வீட்டுல வந்து ஒரு ஜூஸர் நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னா தாராளமா, வீடு மட்டும் கிடையாது ஒரு கடைங்களுக்கு கூட நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானது. பிளாக் கலர்ல 3 வருஷமா அதே ரேட்ல தான் கொடுக்குறேன், 1980. இந்த எல்லோவும் கிரேவும் வந்து பாத்தீங்கன்னா 2080 ரூபா, சில்வர் வந்து பாத்தீங்கன்னா 2350 ரூபா. இதோட மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே 1 வருஷம் கேரண்டியே கொடுத்துறேன். சூப்பர், 1 வருஷம் கேரண்டி. இப்ப சொன்ன ரேட்ல உங்க வீட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துறேன், கொரியரும் வீட்டுக்கே வந்துரும். ஓகே, சூப்பர். பிரதர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்த பத்தியும் டீடைலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இதுல நீங்க ஜூஸ் எடுக்க முடியாதுன்னு எந்த ஃப்ரூட்ஸ் எதுவுமே கிடையாது. இதுல மெயினா எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை பூசணிக்காய் சாறு, உடம்ப வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நேச்சுரலா வெள்ளை பூசணிக்காய் சாறு கூட இதுல எடுத்துக்கலாம். ப்ரோ, இப்போ இவ்வளவு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க ஒரு டெமோ காமிச்சிட்டீங்க. இதுல பைனாப்பிள் நம்மளால ஜூஸ் எடுக்க முடியுமா? சூப்பரா வரும். பைனாப்பிள் ஜூஸ் வந்து எந்த ஜூஸர்லயுமே எடுக்க முடியாத ஒண்ணு. இதை விட மெயின் திங் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பைனாப்பிள் ஜூஸ்ல தோல் சீவாம எடுக்கக்கூடியது நம்மளது மட்டும்தான். தோலே சீவ முடியும். தோலே சீவாம இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, ஒரு ஸ்லைஸ் 2 ஸ்லைஸ் பண்ணிருக்கேன் பைனாப்பிள, அப்படியே வச்சிருங்க. இந்த பைனாப்பிள்ல எவ்வளவு ஜூஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க. அந்த தோல் நம்ம எடுக்க தேவையே கிடையாது. பைனாப்பிளோட தோல் சீவாம எடுக்கக்கூடிய இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்மளது மட்டும்தான். அதுவும் வந்து கையிலேயே எடுக்கக்கூடிய ப்ராடக்ட். இவ்வளவு ஜூஸ் வந்துருக்கு பாருங்க, அதை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். நல்ல பைனாப்பிளை பொறுத்தவரை நல்ல பழமா மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த பைனாப்பிளோட சக்கையை பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. பைனாப்பிளோட சக்கை ஒண்ணுமே இல்ல, அப்படியே அக்கக்கா வந்துடும். அவ்வளவு ஜூஸ் எல்லாமே தனியா எடுத்து கொடுத்துரும். வெறும் சக்கை மட்டும் தான் வரும். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, எல்லாத்தையுமே எடுத்து கிளியர் பண்ணி காமிச்சிட்டீங்க. அவ்வளவுதான் சார். சரி, போன வாட்டி பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து ஆஃபரா கொடுத்தீங்க. ஆமாங்க சார். இந்த வாட்டி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த வாட்டி அதாவது சார் இது வந்து கண்டிப்பா என்னன்னா இந்த ஃபில்டர் ஆஃபர் வந்து கொடுக்கும்போது நிறைய பேர் என்னன்னா இது லாங் டைம் இந்த ஃபில்டர் ஆஃபர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால என்னால லாங் டைம் வந்து இதை கண்டிப்பா கொடுக்க முடியல. இதை 1 வாரம்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப 1 வாரம் தானே எனக்கு 1 மாசத்துல கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த வருஷம் வந்து எங்களால சப்போர்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது எங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆயிடுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டர் வேணுங்கிறவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதோட ரேட் வந்து 350 ரூபா அந்த ஃபில்டர் நாங்க விக்கிறது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஜூசர் வாங்கும் போதே எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னீங்கன்னா வெறும் 150 மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணா கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப நம்ம மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல இருந்து கம்மியான ரேட்ல வெறும் 150 ரூபா மட்டும் கொடுத்தா அந்த ஃபில்டரை ஃப்ரீயா கொடுத்துறோம். அதுக்கப்புறமா அந்த ஃபில்டரை வாங்கினீங்கன்னா 350 ரூபா தான். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எந்த பெஸ்ட் கொடுக்க முடியுமோ கண்டிப்பா சார். பெஸ்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் குவாலிட்டியில கொடுத்துருவேன் சார். பெஸ்ட்ங்கிறது இந்த வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். நல்ல குவாலிட்டிஸ் கொடுத்துருக்கோம், நல்ல பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்கோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப அப்டேட்டா நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜூஸரோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா தெரியும், கீழே போட்டா கூட உடையவே உடையாது. அந்த அளவுக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். மெயினா அங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்கிராட்ச் கூட இருக்காது. ரொம்ப ரொம்ப இது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன் இதனால வந்து 1 இயர் கேரண்டி கொடுக்குறோம்னா இதுதான். ஏன்னா உடையவே உடையாது அப்படிங்கறதுனால நம்ம கேரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வேணுங்கிறவங்க கீழே என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், கட்டாயம் கால் பண்ணுங்க சார். பிரதர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்த பத்தியும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். கீழே நம்பர் ஸ்க்ரோலிங்ல போயிட்டு இருக்கோம். சோ கால் பண்ணுங்க. சோ பிரதர் தான் அட்டெண்ட் பண்ணுவாரு. A to Z பக்காவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்படி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க நேர்லயே வந்து கூட தாராளமா. இது வந்து நம்மளோட வந்து திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் 2 ஊர்லயும் இருக்குங்க சார். திருச்சியில வந்து ஜங்ஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் செல்வநகர் 2nd ஸ்ட்ரீட் மணப்பாறை திண்டுக்கல் ரோட்ல. கோயம்புத்தூர்ல உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்ஸ் டு சிங்காநல்லூர் போற வழியில ராமானுஜ நகர்ல இருக்கு. நான் கோயம்புத்தூரோட நம்பரும் உங்களுக்கு கொடுத்துறேன். கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி லோக்கல்ல இருக்கவங்களுக்கு லோக்கல் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறோம். அதர் ஸ்டேட் நீங்க தமிழ்நாடுக்குள்ள எங்க இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறோம். அதே மாதிரி கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா
மகாராஷ்டிரா அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் வரும். அதை மட்டும் பே பண்ணீங்கன்னா உங்க வீடு தேடி பொருள் கொண்டாந்து அதர் ஸ்டேட்டுக்கு ஒரு 5 டேஸ்ல டெலிவரி ஆகும். லோக்கல்ல ஒரு 3 டேஸ்ல உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் சார். So guys, இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். வணக்கம்.